சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பெல் செஸ் ஃபெஸ்டிவல் சேலஞ்சஸ் செக்ஷனில் சுற்று 10ல் இருந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஹார் சாமினன்காவ் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் மாஸ்டருக்கும் வைஷாலிக்கும் வந்து நடந்திருக்கு. இந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது 2021 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிடே மாஸ்டராக இருந்திருக்காரு. 2022 வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர். அதுக்கப்புறம் 2023 அவர் கிராண்ட் மாஸ்டர். இப்படி ஒரு வருஷத்துலேயே தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. இவர் உக்ரைனிய நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர். ஸோ 14 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குட்டி பையன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. வைஷாலி வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. போர்டை ஃப்ளிப் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூவ் நம்பர் 21. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஜஸ்ட் டேரெக்டாக என்னடா அது மிடில் கேம் எங்கேயோ போயிட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ண வேணாம். ஸோ 21 ரூக் E7 விளையாடினதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 21 மூவ் வந்து ஆல்ரெடி விளையாடின ஒரு கேம். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்து தேரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த ஓப்பனிங்கில் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ 21 மூவ் வரைக்கும் ஏற்கனவே விளையாண்ட கேமை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பொசிஷன் பிஷப் அண்ட் நைட் வெர்சஸ் பிஷப் இம்பேலன்ஸ் வந்து பார்க்குறோம். இதில் வந்து வைஷாலிக்கு ஒரு பான் வந்து குறைவாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நடந்தது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா என் கேமில் தான் வந்து தப்பு நடந்தது, அதை நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 21 மூவ் தியரியை பார்த்து வந்துடலாம். ஸோ கேம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரெட்டி ஓப்பனிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகி இவென்ச்சுவலி கேம் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி தராஷா மாறும். ஸோ E6 G3 D5 and then C takes D5 E takes D5. ஸோ C takes D5 E takes D5க்கு அப்புறம் பான் டு D4 போட்டு சென்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தராஷ் வேரியேஷனாக வந்து டிரான்ஸ்போஸ் ஆகுது. நைட் C6, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் G2 C takes D4 அண்ட் தென் நைட் takes D4. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை உங்களால் கவனிக்க முடியும். அதாவது வைஷாலிக்கு ஒரு ஐசோலேட்டட் பான் வந்து இங்கே உருவாகியிருக்கு. இந்த ஐசோலேட்டட் பான் வந்து பார்த்திங்கனாக்கா அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஷப் C5, அதுக்கப்புறம் நைட் B3 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா B6 போகுது. அதுக்கப்புறம் கேசல் பண்ணிடுறாங்க. ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் வைஷாலி D4 வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அது ஒரு வீக் பான், அதை நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ D4 நைட் A4 பிஷப் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த பிஷப்பால் நகரவும் முடியாது, ஏன்னா நகர்ந்தாக்கா உங்களுக்கு பான் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ கேசல் வந்து பண்ணிடுறாங்க வைஷாலி. கேசல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு G5. ஸோ பிஷப் G5 போட்டு பின் பண்ணிடுறாங்க. பின் பண்ணதுக்கப்புறம் வைஷாலி ரூக் E8 விளையாடுறாங்க. ரூக் E8க்கு அப்புறம் ரூக் E1 அண்ட் தென் பான் டு H6 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F6. இங்கே ஒரு சீரீஸ் ஆஃப் கேப்சர்ஸ் வந்து நடக்கும். எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ ஒயிட் வந்து ஒரு பானை வந்து வின் பண்ணிடுவார். அந்த ஐசோலேட்டட் குயின் பானை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டேரெக்டாக குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து போகலாமா அப்படி, ஏன்னா ஏற்கனவே ஒரு பான் டவுன். பட் இந்த சுச்சுவேஷனில் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. பட் அவங்க வந்து குயினை வந்து நீங்கள் D5 எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு குயினை வந்து D8 ஸ்கோரில் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் குயின் ட்ரேடை அவரும் டிக்ளைன் பண்ணுறாரு. ஸோ பான் டு C5, அதுக்கப்புறம் ரூக் A D1 குயின் C7 அண்ட் தென் நைட் டு C1. நைட்டை வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஸ்கொயருக்கு ரீபண்டர் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பிஷப் A6. ஸோ பிஷப் A6க்கு அப்புறம் பான் டு F3. ஸோ இந்த பொசிஷனை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்லேயே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 21 மூணு நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டோம். அண்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பெருசாக டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் இது எல்லாமே வந்து விளையாடிருக்காங்க. ஸோ F3க்கு அப்புறம் ரூக் E7 வந்து விளையாடுறாங்க. ரூக்கை வந்து டபுள் பண்ணுறதுக்கு, அந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த காரணத்தினால ஒரு ரொம்ப விஷுவலாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மூவ் அந்த E4 மூவ் அதை வந்து விளையாடுறாரு. ஸோ E4க்கு அப்புறம் ரூக் டு D8. ஸோ ரூக் டு D8க்கு அப்புறம் நைட் டு D3. ஸோ இங்கே ஆக்சுவலாக நீங்கள் வைஷாலி வந்து ரூக்கை வந்து D8ல் வச்ச போது கொஞ்சம் என்னடா அது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பான் டவுனாக இருக்கும், ஏன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நமக்குள்ளே ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த கேம் வந்து பார்த்திங்கனாக்கா மாஸ்டர்ஸ் லெவலில் அவங்க ட்ரா பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நைட் டு D3, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் D3, ரூக் டெக்ஸ் D3 நிறைய ட்ரேட் நடக்குது D5ல். அதுக்கப்புறம் ரூக் D7. எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் அவங்களுக்கு D5 வந்து பர்மனெண்ட்டாக கிடச்சிடுது. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காம்பன்சேஷன். ஸோ D5ல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குயின் F2 போகிறாங்க. குயின் F2க்கு அப்புறம் ரூக் D2 வச்சு குயின் அட்டாக் பண்ண ரூக்கை வச்சு பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ பிளாக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப செக்கு கிங் G2. ஸோ கிங் G2க்கு அப்புறம் குயின் டு D3 போகிறாங்க. ரொம்ப ஆக்டிவான ஒரு மூவ் வந்து ட்ரை பண்ணுறாங்க வைஷாலி. ஸோ அதுக்கப்புறம் F4க்கு அப்புறம் பான் டு B5. ஸோ கிங் H3. ஸோ கிங்கை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஸ்கொயரில் வந்து இகார் வந்து அதை ஒழிச்சு வைக்க பார்க்குறாரு. நல்ல ஒரு ஐடியா. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து வைஷாலி F5 வந்து விளையாடி ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷன் வந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் மாதிரி நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து E4 பான E4 பான E5க்கு புஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ E5க்கு அப்புறம் G5 வந்து விளையாடுறாங்க. பட் இந்த பொசிஷனில் வந்து ஒன்லி மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் டு D4 வச்சு குயின் ட்ரேட் பண்ணிவிட்டு ரூக் என் கேமில் கேமை ட்ரா பண்ணுறது தான் இந்த என் கேமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐடியா. அதை தவிர வேறு எந்த மூவ் விளையாடினாலும் ஒயிட்டால் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பொசிஷனை அச்சீவ் பண்ண முடியும். அப்படி ஒரு மூவ் தான் வந்து வைஷாலி இங்கே சூஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் பான் டு G5. ஏன் பான் டு G5 வந்து வின்னிங் மூவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக இருக்கும். அண்ட் தம்ப்நெயில் நீங்கள் பார்த்த அந்த பொசிஷன் இப்போ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம தம்ப்நெயிலில் நிறைய தடவை தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா 95% ஆஃப் த டைம் கேமில் என்ன நடந்ததோ அதை வச்சுருப்போம். அண்ட் 5% ஆஃப் த டைம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற பொசிஷனை வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ FTX G5 வந்து கேமில் ஆடுறாரு. அந்த வாய்ப்பை தவற விடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா பாஸ்பான் வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவாங்க பாஸ்பான் ஷுட் பி புஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இந்த இடத்துல E6 வந்து வின்னிங் மூவ். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த G4 செக் ரொம்ப டெட்லியாக இருக்க மாதிரி தெரியும். அந்த G4 செக்குக்கு கிங் வந்து ஆக்சுவலாக பின்னாடி போக முடியாது. பின்னாடி போனீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் த கேம். அதாவது மேட்டின் 3 இருக்குது. கிங் வந்து G2 போனால் மேட்டின் 3 அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதனால் கிங் வந்து பின்னாடி போக வாய்ப்பு இல்லை. ஸோ கிங் H4 போனாக்கா குயின் டு D6. ஐடியா என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்கொயர்லாம் கவர் ஆகிருக்கு. நம்ம செக் வந்து ரிப்பீட்டேட்டிவாக கொடுத்து எப்படியாவது பர்பச்சுவல் செக் கொடுத்து நம்ம 3-4 ரெப்பிட்டேஷனில் கேமை ட்ரா பண்ண வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூவ் இந்த மூவ். பட் இங்கே நீங்கள் தம்ப்நெயிலில் உற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை கவனிச்சிருப்பீங்க. அது என்ன மூவ் அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து நாட் பான் டு E7 கிங் டு H5வும் விளையாடலாம். ஸோ கிங் டு H5க்கு அப்புறம் குயின் டு E7 அண்ட் குயின் டு E7 ஐடியா ஆக்சுவலாக அந்த இடத்துல தம்ப்நெயில் வைக்கல, சாரி அபவுட் தட். ஸோ குயின் E7 விளையாடினதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிற பொசிஷன் இது தான். ஸோ குயின் டேக் C5. ஸோ குயின் சாக்ரிஃபைஸ், பிரில்லியண்டான குயின் சாக்ரிஃபைஸ். பட் ஆனால் அது டெம்பரரி தான். ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா பானை புஷ் பண்ணி குயின் எடுத்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த என் கேமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஒயிட் வந்து இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே போல் இந்த பொசிஷனில் வந்து நம்ம ஃபோர்சிங் மூவான குயின் E8 செக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈவன் ஒயிட்டால் கிங் இன்ட்டு H6 கூட விளையாட முடியும். ஆனால் குயினால் செக்கு கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த காரணத்தினால இதுவுமே ரீசனபிள் பொசிஷன் தான். ஆக மொத்தத்தில் ஒயிட் வின் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மூவ் அந்த E6 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் மிஸ் பண்ணிடுறாரு. FTX G5 விளையாடுறதுல கேம் திரும்பவும் சமனடையுது. வைஷாலி வந்து டாப் என்ஜின் மூவ் ரெக்கமெண்டட் பை த என்ஜின் அப்படின்ற மாதிரி அந்த மூவ் வந்து F1 வந்து புஷ் பண்ணுறாங்க F4க்கு. ஜீன்ட்டு H6 விளையாடினதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் வந்து கேமை பிளண்டர் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் ஒயிட் என்ன பிளண்டர் அப்படின்னா அந்த டயக்னல் வந்து ஓப்பன் ஆகுது. குயின் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டயக்னல் ஓப்பன் ஆக தான் பிரச்சனை ஆகுது. ஸோ குயின் F5 செக்குக்கு அப்புறம் நமக்கு G4 ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய கணிப்பு. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதே போல் இந்த ஸ்கொயரில் நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் வந்து கிங்கை வந்து நீங்கள் பின்னாடி கொண்டு போக முடியாது டாக்டிக்கல் ரீசன்ஸ்னால. ஸோ F3 குயின் டேக்ஸ் F3 அண்ட் தென் நமக்கு இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வந்து திரும்ப குயினை வெட்டிடலாம். ஸோ இது வந்து டெட் லாஸ் பொசிஷன் ஃபார் ஒயிட். பட் கேமில் G4 விளையாடி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொசிஷனில் வந்து ரூக் டு D3 செக் இருக்குது. ஸோ ரூக் டு D3 செக்குக்கு கிங் H4 தான் கொண்டு வரணும். சப்போஸ் நீங்கள் வந்து கிங்கை வந்து திரும்ப பின்னாடி கொண்டு போனீங்க அப்படின்னா திரும்ப F3 செக்கு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ F3 செக்குக்கு அப்புறம் நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு குயின் போயிடும். அல்லது கிங்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிங்கை வந்து G2க்கு மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு பேக் ரேங்கில் நம்ம வந்து செக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேக் ரேங்கை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரூக்கால் தான் கவர் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து குயின் டேக் G4 செக் விளையாடலாம். ஸோ இப்போ கிங்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. அல்லது நம்ம இந்த பக்கம் போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செக்கு அண்ட் தென் நம்ம கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே செக் மேட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஈஸியான ஒரு மேட்டிங் பேட்டர்ன் தான். அதனால அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா கேம்குள்ளே கிங்கை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வராரு. கிங் H4 கொண்டு வராரு. குயின் F8 போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேட் த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மூலை வந்து பார்த்திங்கன்னா மேட்டை த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஸ்கொயரை கவர் பண்ண கிங் G5 விளையாடுறாரு. அண்ட் இங்கே ரொம்ப சூப்பரான ஒரு மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா, ஏன்னா ஒயிட் குயினாலேயோ ஒயிட் ரூக்காலேயோ பிளாக் கிங்குக்கு எந்த ஒரு பெரிய த்ரெட்டுமே க்ரியேட் பண்ண முடியாது. செக்கும் கிடையாது, கேப்சரும் கிடையாது. அதனால் அவங்க கிங் H7 ரொம்ப காமாக ஒரு கூலான ஒரு மூவ் விளையாடுறாங்க. கிங் H7 அதுக்கப்புறம் குயின் H4 ட்ரை பண்ணுறாரு அந்த ஸ்கொயரை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. பட் தென் F3க்கு அப்புறம் ரூக் F2 போட்டு பிளாக் பண்ணுறாரு. பிளாக் பண்ணினதுக்கப்புறம் குயின் E7 செக்கு. அங்கே ஸ்கீவரில் குயின் வந்து போக போகுது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிங் H5 விளையாடணும். கிங் H5 விளையாடுனா மேட்டின் 2. ஸோ கிங் H5க்கு அப்புறம் குயின் E8 செக் வைக்கிறாங்க. பட் இந்த பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இஹார் செம்னகாவ் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஒரே மூலை இங்கே செக் மேட் இருக்குது. ஸோ குயின் டேக்ஸ் E5 வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு செக் மேட். ஸோ அற்புதமான ஒரு கேம் வந்து
ஆடிருக்கிறாங்க. டைம் ப்ரெஷரில் என்கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு சில மூவ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில அப்படின்றத விட ஒரே மூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா தலைகீழாக வந்து மாறிடுது. பட் 21 மூவ் தேரி நம்ம வந்து பர்ஃபெக்டாக விளையாடுறது வந்து முக்கியம் இல்லை, நம்ம என்கேம் டெக்னிக் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த கேமோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன். ஸோ அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்கேம் டெக்னிக்ஸை வந்து அதிகமாக படிங்க, ஓப்பனிங் தியரியை வந்து அதிகமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆட்டத்தோட வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 3 கிளாஸுகள் ஆட்டத்தை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதன் மூலயமா 23 ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றிருக்கிறாங்க அவங்களுடைய லைவ் ரேட்டிங் லிஸ்ட்டில். இதனால் வந்து உலக தரவரிசையில் உமன் செக்ஷனில் டாப் 10க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போயிருக்காங்க. இப்போ நான் உங்கள் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறது லைவ் ரேட்டிங் 2511. ஸோ கண்டிப்பாக அவங்க 2600 கிராஸ் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.